கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள், அன்பர்கள் செபக்குழு. நன்றி சொல்லும் மாதத்தில் இன்றைக்கு நாம் 7வது நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் கர்த்தருடைய தயவை குறித்து நகோமிங்கிற பாத்திரத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 31 அதிகாரம் 21 வசனம். இது தாவீதின் சங்கீதம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளிலும் தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால தான் அநேக பாடுகளின் மத்தியிலையும் அவருடைய கிருபை அவரை ஆசீர்வாதமாக வழி நடத்துனதை நம்ம அநேக காரியங்களில் பார்க்குறோம். நம்முடைய சூழ்நிலையும் அப்படி தான். கையில் எதுவுமே இருக்காது. ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்த இறங்கியிருப்போம். அப்போது உங்கள் கிருபை இந்த காரியத்தில் இறங்கட்டும்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த காரியத்தில் நம்ம இறங்கும் பொழுது அந்த கிருபை அந்த காரியத்தில் இறங்கினது நிமித்தம் ஒன்றுமே இல்லாத கரங்களை கொண்டு நிறைவாக நம்மளை அந்த காரியத்தில் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வதித்திருப்பார். ஒரு சரீர சுகமாக இருக்கட்டும், பிள்ளைங்க எழுதுகிற தேர்வுகளாக இருக்கட்டும், நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்று காரியத்திலும் இந்த ஆண்டில் கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருந்து தாவீதோடு இருந்து நடத்தினது போல கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருந்து நடத்தினதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிற பாத்திரமாக நாம் இருப்போம். அதுக்காக தான் இந்த செப வேளையில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்ததற்கு அவருக்கு நன்றி சொல்லி செபிப்போமா? அப்பா, தாவீது ராஜாவுக்கு உங்கள் கிருபை தான் இருந்தது, அதிசயமாக நீங்கள் விளங்க பண்ணினதுனால உங்களை ஸ்தோத்திரம் சொல்கிற பாத்திரமாக அவரை வைத்தீங்களே. எங்களையும் அதே போல் ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த வருஷ துவக்கத்தில் இருந்து இந்த முடிவு மாதம் மட்டும் ஊழியத்தில், கையின் பிரயாசத்தில், சரீர சுகத்தில், ஒருவருக்காக பரிந்து பேசுகிற காரியம் எல்லாவற்றிலும் உங்கள் கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்துனதற்காக நன்றி. தாவீதுக்கு மட்டும் உங்கள் கிருபை இல்லை, அநேக பாத்திரங்களுக்கு வேதத்தில் உங்கள் கிருபை இருந்ததை நாங்கள் தியானிக்கிறோமே. யோபுவுக்கு, அன்னாளுக்கு, சகேயுவுக்கு, அநேகருக்கு, துஷ்ட மனிதர்களுக்கும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவர்களுக்கு கூட உங்கள் கிருபை அவங்க மேலே இருந்ததுனால ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவங்கள தெரிந்து கொண்டீங்களே. அதே போல் இன்றைக்கு நாங்களும் பாழும் சடுதியுமான வழியில் போனால் கூட நீ என்னுடையவள் என்று சொல்லி உங்கள் கிருபையினால் எங்களை தாங்கி நீங்கள் வழி நடத்தி வருகிற கிருபைக்காக கோடா கொடிஸ்தோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆயுதம் ஃபலிக்கையில்